எல்லாருக்கும் வணக்கம். அதர்ஸ் மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோட ப்ரமோஷனில் நேற்றுக்கு நடந்த ஒரு சின்ன அன்பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு அளவுக்கு சப்போர்ட் ஃப்ரம் த மீடியா அண்ட் ப்ரெஸ், ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி, கண்டெம்பரரிஸ், ஃப்ரம் தி பப்ளிக். ஸோ அது கொஞ்சம் சென்சிட்டிவான மேட்டர்னால ஐ எம் ஹியர் ஃபார் கான்வர்சேஷன். ஓகே, படங்கள் பார்த்துருக்கோம், ஸோ எல்லாமே பார்த்துருக்கோம். பட் அந்த ப்ரெஸ் மீட் பார்க்கும்போது ஓகே தி ஹாவ் சம்திங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்ட்ரவர்சி இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் மைண்டில் கொடுத்துருக்கேன்னா, டைரக்டர் பிரேம் சாராக இருக்கட்டும், பாரஞ்சித் சாராக இருக்கட்டும், அம்மோ அபிராமி, இந்த மாதிரி எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எப்படி இருக்கு சொல்லுங்க. அப்சல்யூட்லி ஓவர்வெல்மிங். பிகாஸ் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு உழைச்சு ஹார்ட் ஒர்க், டேலண்ட் எல்லாம் சேர்த்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஃபிகரிங் இட் அவுட். ஸோ அந்த சாலிடாரிட்டி நம்மளுக்கு அந்த இண்டஸ்ட்ரி ஜெயின்ஸ் கிட்டேருந்தே கிடைக்கும்போது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மோட்டிவேஷன். அண்ட் நம்ம ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்கோங்கிறது ஐ எம் ஷுர் I would have done the same for them. அந்த மாதிரி இட்ஸ் லைக் அ coexistence சொல்லுவோம். And sometimes the atmosphere is toxic. ஆனா இந்த சிச்சுவேஷன்ல the way people have stood up for me, அதை நான் எதிர்பார்க்கல. ஆனஸ்டா சொல்லணும்னா நேற்றுக்கு நடந்த இன்சிடென்ட்டுமே யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு it was just a turn of events that got escalated. And நான் பண்ணது I would say I'm proud of the way I handled it for sure. ஆனா இது குளோரிஃபை பண்ண அளவுக்கு இது நார்மலா எல்லா பொண்ணுங்களும் பேசணும் இப்படி. ஐ வுட் சே நான் சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு விஷயம், ஸ்டாப் நார்மலைசிங் பாடி ஷேமிங். நவ் ஐ வுட் லைக் டு ஆட் ஸ்டார்ட் நார்மலைசிங் ஸ்பீக்கிங் அப். ஓகே. அண்ட் இது நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் இருந்தது, இன்னொரு பக்கம் இவங்க எப்படி பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அது நிறைய கமெண்ட்ஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்ச 99.8% உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் இருக்கு. பட் சின்ன வயசுல இருந்து பொதுவாக கேட்குறேன், இந்த பாடி ஷேமிங் யாராக இருந்தாலும் மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கும், அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆச்சா? அது வந்து சடனாக அதுக்கு என்ன ரீசன், உங்க தாட் என்னவா இருந்ததுங்க? ஐ திங்க் நம்ம யாருக்குமே நம்மளோட லுக்ஸை பற்றி ஒரு மாதிரி ஒரு டிஸ்டேஸ்ட்ஃபுல்லாக ஒரு கமெண்ட் சொல்லுது. அண்ட் பர்சனலி நானுமே சின்ன வயசுலேருந்து ஐ ஹாவ் பாடி இமேஜ் இஷ்யூஸ். ஓகே. ஸோ ஸ்கூல்லேயும் ஐ வாஸ் புலீட். ஓகே. நாட் ஃபார் வெயிட் கெயின், பட் ஐ ஹேட் லைக் பாடி ஹேர். அது ஒரு கேர்ளுக்கு அது இல்லை. ஓகே ஓகே. ஸோ அதுவுமே என்னை கரடின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ இட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் தட். ஓகே ஓகே, புரியுது. ஸோ ஸ்கூலுக்கே போகிறது கஷ்டம். எவ்ரிபடி ஃபேஸஸ் ஒரு மாதிரி பெரிய மூக்கு இருந்தால் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அண்ட் இப்போ இண்டஸ்ட்ரிக்குமே வந்தது ரொம்ப ஆக்சிடென்டலாக. நான் ஒரு வெரி நார்மல் காலேஜ் பர்சனாக இருந்தேன். அந்த அளவுக்கு ஃபேஷனுக்கோ லுக்ஸுக்கோ அவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுக்காத ஒரு ஆள் நான். காலேஜ்க்குமே எனக்கு அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும் தான் நான் ஜேர்னலிசம் படித்தேன். ஃபன்னிலி இனஃப் ஐ வாண்டட் டு பி அ ஜேர்னலிஸ்ட். அண்ட் காலேஜ்க்கெல்லாம் போகும்போது நான் நார்மலாக தான் இப்படி முடியெல்லாம் கட்டி அப்படி தான் போவேன். சில பேர் சொல்லியிருக்காங்க இவங்களை பார்த்தா ஆக்ட்ரஸ் மாதிரியே இல்லை. ஐவ் ஹேட் ஆக்னே, ஸ்கின் இஷ்யூஸ். இன்ஃபேக்ட் மாஸ்டரோட ஆடிஷன் டைமில் என்னோட வர்ஸ்ட் பிரேக் அவுட்ஸ் இருந்தது on my face. அது ஒரு ரியாக்ஷனா இருந்தது. I had acne throughout my face. லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஒரு டைரக்டரை மீட் பண்ணும்போது I was thinking கண்டிப்பா எனக்கு கிடைக்காது. அந்த அளவுக்கு I was think என்ன மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்க்கு ஒரு இந்த அளவுக்கு ஆக்னி ஸ்கின் இருக்கும், இந்த டேக் கேரே பண்ண மாட்டேங்கிறாங்களா. So I have faced all of that. The directors like Lokesh see you for the performer you are. அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. ஸோ ஐ வுட் லைக் டு அப்ளாட் ஹிம் as well. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜேர்னி போயிருக்கேன். அண்ட் ஈவன் நவ் இப்போ டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் பிரச்சனை. இப்போ ஆக்ட்ரஸ்னா பர்ஃபெக்ட் ஸ்கின், கிளாஸ் ஸ்கின், பர்ஃபெக்ட் பாடி வெயிட் ரேஷியோ, அந்த ஹீரோயின்ஸ் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய. ஆமாம், இந்த மாதிரி பாடி ஷேப் இருக்கணும், அவர் கிளாஸ் ஃபிகர், 0 சைஸ், இப்படிலாம் சொல்லி நம்மளை ஒரு கேமரா முன்னாடியே சொல்லும்போது ஆல் மை கான்ஃபிடன்ஸ் இஸ் கான். பேப்பராஜி கல்ச்சர் இங்கேயும் ஆனாலும் கேரளாலையும் ஆனாலும் எங்கே போனாலும் கேமரா.
ஓகே ஒரு ஃப்ரெண்டோட ப்ரிவ்யூ போனாலுமே ஃபுல் கேமரா. அந்த அந்த ஒரு எக்ஸ்போஜரே தாங்காம சில ப்ரிவ்யூஸ்க்கு நம்ம போகாம இருக்கோம். ஓகே. அது தமிழ் இண்டஸ்ட்ரியை விட கேரளால தான் நான். பட் அது ஃபெமிலியர் ஆனவங்க, ஐ மீன் இவங்க வந்திருக்காங்க, அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வந்து நம்ம வந்திருக்கோம் வீடியோ எடுத்து போறது தானே. ரொம்ப கிட்ட வந்து ஓகே. இப்போ தண்ணி குடிக்கிறத எடுப்பாங்க, ஓகே. வாஷ்ரூம் போறது, வாஷ்ரூம் எங்கன்னு நம்ம கேட்போம், அதெல்லாம் எடுப்பாங்க. அப்புறம் அது கேப்ஷன் போட்டு. ஓகே. தட்ஸ் வாட் ஐ மீன். Okay, லைக் புரியுது, எங்க போனாலுமே ஒரு கேமரா. ஸோ அந்த வீடியோ தம்ப்நெயில் போட்டோவே ரொம்ப வல்கரா இருக்கும். Yes. அந்த சூஸ் பண்ணி போடுறதும் இருக்கட்டும், கேப்ஷன் அப்படி இருக்கும். அப்ப நம்ம என்னதான் கரெக்டா எந்த ஆங்கிள், எல்லா ஆங்கிள் இருந்தும் ஒருத்தரும் நல்லா இருக்காங்க. லைக் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் இன் ஆல் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ யூஆர் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் நான் பர்ஃபெக்ட் இல்லை, நான் பர்ஃபெக்ட் இல்லை. எனக்கு இந்த நம்மளுக்கே நம்ம பாடியோட ஃபிளாஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் நம்மளை விட யாருக்கு தெரியும்? Do we really need somebody else to tell that to us? புரியுது. And நான் ஒரு கோட் படிச்சிருக்கேன், and I stand by it. If you notice something in a person that you can't change in 10 seconds, don't bother saying it. அது நீ சொல்லிட்டுமே பிரயோஜனம் இல்லை. ஓகே. Respect them, they accept them for the way they are, and being in the industry is tough enough. Being a woman, இந்த மாதிரி ப்ரெஷர்ஸ்லாம் தாண்டி இதுலேயும் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பண்ணணும், இதுலேயும் நம்ம அப்பியரன்சஸ்க்கு நல்லா நல்லா இருக்கணும், ப்ரெசென்டபிளா இருக்கணும், கேரக்டரா நல்லா பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும், ஒர்க் ஷாப்ஸ், இதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கணும், பிராண்ட். ஸோ சி இட் இஸ் அ லாட். ஓகே. இதுலேயுமே இதில் நான் தப்பு எதுவுமே பண்ணலை. இன் த சென்ஸ் நான் படம் பண்ணேன், நான் சூஸ் பண்ணேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு படம், அவ்வளோ எக்ஸைட்டடாக டப்பிங்க்கு அப்புறம் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒப்பீனியன் வருது, நம்ம ரிலீஸ் டே எப்படி இருக்கும், அந்த ஹாப்பினஸ்ல இருந்த ஆளை கான்ஃபிடென்ஸ் இறக்குறதுக்காகவே இது நடந்த மாதிரி. Did I deserve this? I don't think so. I didn't do anything wrong. Now I only stood for myself and other women. I've only stayed professional. Okay. And this is what happens to me. Okay. And தமிழ் சினிமா, நார்மலா சினிமால ஹீரோயின்ஸை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணதாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக மருதம் படத்தோட ஹீரோயின் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணதாக இருக்கும், ஹீரோயின்ஸ் நிறையா வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுடைய தாட் என்ன? இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, ஹீரோயின்னா இப்படி இருக்கணும். இதுலயும் கேட்டா நேற்றுக்கு சொன்னாங்க என்கிட்ட, வெயிட்டு குறைச்சிட்டு வாங்க. அந்த ரிப்போர்ட்டர்னே சொல்ல மாட்டேன், அந்த மீடியா பர்சன். ஹீ செட் நீங்க தானே ஹீரோயின், நீங்க வெயிட்டு குறைச்சிட்டு வாங்க. ஹீரோயின் இந்த வீட்டுல இருக்க அந்த ஒரு இது, அவருக்கு என்ன உரிமை இருக்கு அப்படி என்கிட்ட கேட்கறதுக்கு? இதுல அவர் டாக்டரா பண்ற படத்தை பத்தி ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்களா? டைரக்டா அட்டாக் பண்றதுக்காக கேட்டாங்க. இதுலயும் நான் இது டாக்டரா பண்ணும்போது எந்த டாக்டர் ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்காங்க? தே வில் பி ஹெல்தி, பட் தே வில் நாட் பி கிளாமரஸ் ஆர் ஒரு மாடல் ஃபிகர் மாதிரி இருக்க மாட்டாங்க. பிகாஸ் தேர் சேவிங் லைவ்ஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். என் டைரக்டருக்கு இல்லாத பிரச்சனை உனக்கு ஏன் வருது? ஓகே. அண்ட் ஸோ இப்போ அதர்ஸ் படத்தை பற்றி கேட்கணும். அதில் நடித்த கேரக்டர் ரொம்ப போல்டாக நடிச்சிருப்பீங்க. எனக்கு என்னமோ படம் பார்த்த அந்த ஃபோர்ஸில் அப்படியே முடிச்சுட்டு வந்தோமோ, அந்த கேரக்டர்ல இருந்தே நீங்கள் பேசிட்டீங்களோ அப்படின்ற ஒரு தாட்டும் வந்து இருந்தது. சாரி சொல்றதுக்கு, பட் ஐ தாட் அபௌட் இட், தட்ஸ் வை ஐ அம் ஆஸ்கிங். யா, I think I was very myself. நேத்திக்கு அப்படிதான் இருந்தேன். மதுமிதா definitely she is someone straight up like that. அதுவுமே அபின் சார் அப்ளாட் பண்ணணும். வெரி ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் எழுதியிருக்காரு படத்துல. பட் ஐ திங்க் இட் வாஸ் மோஸ்ட்லி பர்சனல். இந்த கேரக்டர் அந்த ஒரு ஆஃப்டர் மேத்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இன்ஃபேக்ட் அந்த கேரக்டரோட எக்ஸைட்மெண்ட்ல நான் இருந்தா இதுதான் என்னை பிரேக் பண்ணிச்சு. அந்த ஹாப்பினஸே அங்க உடைச்சு இன்னொரு ஆங்கிள் அங்க கொண்டு போச்சு. அது which was avoidable. ஓகே. அண்ட் ஒரு இது நார்மலான ஒரு பர்ஃபெக்டிவை 99.9% அந்த 1% கேட்குறாங்க. சிலர் கேட்குறது என்னன்னா, அவர் ஒருவேளை விளையாட்டா கூட கேட்டிருக்கலாமே, அது நீங்க ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க, அது நீங்க தான் அது சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களோ அப்படின்னு அந்த 1% வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? என்கிட்டயே சொன்னாங்க, காமெடியா தான் சொன்னோம், விளையாட்டா தான் சொன்னோம், ஆனா எனக்கு அப்படி தோணலையே. உங்களுக்கு அது விளையாட்டா தோணுச்சு, நானும் அப்படியே தோணணும்னு நீங்க முடிவு எடுப்பீங்களா? உங்களுக்கு விளையாட்டாவே இருக்கட்டும், எனக்கு அது ஒஃபென்சிவா இருக்கு, அதை நான் வாய்ஸ் அவுட் பண்றேன்.
அதுக்கு why are you imposing me? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10-12 நிமிஷம் நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதை நான் கவனிச்சேன். அவங்க சைலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு துணி எடுத்து நம்மள ஷட் அப் பண்ணா எப்படி இருக்கும். ஓகே. It was like that because 10 மைக் இருந்துட்டுமே I couldn't hear my voice. ஓகே. அவங்க பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணல. In spite of the stupidity that was being asked. ஓகே. Same things like என்ன உங்கள்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் பத்திலாம் கேட்க முடியாதே, இதெல்லாம் தான் கேட்க முடியும். ஏன் கேட்க முடியாது? எனக்கு எல்லாம் மூளை இல்லையா? ஹீரோயின்னாலே ஃபேஷன், ட்ரெஸ்ஸு, மேக்கப் இது மட்டும்தான் யோசிப்போம். அதுலேயும் இருக்கும் அதுதான். அண்ட் தென் நான் குண்டுனே சொல்லலையே, உன் வெயிட் எவ்வளோன்னு தான் கேட்டேன். நான் உங்ககிட்டயே கேட்கலையே, டைரக்டர்கிட்டையும் ஆக்டர்கிட்டையும். என்னை பற்றி சொல்லும்போது நான் என்ன வாய மூடிட்டா இருக்கணும்? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், நீங்க இங்க இருக்கிற பொண்ணு இல்லையே. நான் தமிழ்ல தானே பேசிட்டு இருந்தேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் லைக் ஸோ ப்ராப்ளமேட்டிக். அவருக்கு வேற எந்த இதுவும் இல்லாம he didn't expect that I will react. அப்போ இருக்கிறத வச்சு he just made him look like an idiot. ஓகே. அண்ட் நம்ம லாஸ்ட் இன்டர்வியூ நானும் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்க வந்து சப்பியா இருக்கிறீங்க, பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு போல்டான ஒரு கேரக்டர் எடுக்கிறதுக்கு அதை நம்ம காமிக்கும் போது நமக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் காமிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். இஸ் தட் வெரி இல்லைவாங்கன்னா வெரி சாரி. ஐ திங்க் நான் கொஞ்சம் கேரக்டரைஸாக தான் கேட்டிருந்தேன், பட் அதை கேட்கணும்னு தோணுச்சு. அண்ட் நமக்காக நம்ம பேசணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், நமக்காக நம்ம இதை பேசணும் அப்படின்றதுல அது இப்போ இருக்க சொசைட்டியில் நிறைய இருக்கு. நாட் ஒன்லி பாடி ஷேமிங் இல்லை, எங்கே போனாலும் இப்போ நார்மலா யாராவது வண்டியில கீழே வந்தாலும் நம்ம அதை திருச்சி எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த சொசைட்டியோட சேஞ்சஸா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது பார்க்கும்போது சொசைட்டில நிறைய நம்ம இன்னும் பின்னோக்கி போனா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது, அதனால கேட்கறேன். எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் பெட்டர் டு நாட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே. நம்மளே செல்ஃப் ரிலையன்ட் ஆனா நம்மளே எல்லாம் பார்த்துக்கலாம். அஃப்கோர்ஸ் இட்ஸ் குட் டு ஹேவ் பீப்புள் ஹூ சப்போர்ட் யூ. இட் மேக்ஸ் யுவர் ஜர்னி ஈஸியர். நேற்றுக்கு கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டா பேசினா எனக்கு ரொம்ப அது இட் வுட் ஹவ் கான் அ லாங் வே. But I proved that I didn't need anybody. Okay. And I want to say நான் பண்ணதும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி போல்ட், நான் ஒரு சிங்க பெண்ணுனால மட்டும்லாம் பண்ணல, எல்லாருக்கும் முடியும். எல்லா பெண்ணுக்கும் முடியும். எனக்குமே நான் ரொம்ப கோபம் வரும்போது எனக்கு அழுக வரும். ரொம்ப டப்புன்னு வர்ற பர்சன் நான். ஸ்டாமர் பண்ணுவேன் ரொம்ப, எனக்கே புரியாது நான் என்ன சொல்ல வரேன், அவ்வளோ நான் அழுவேன். ஆனா நேத்திக்கு ஐ ஸ்வேர் டு காட் கடவுளோட ஒரு மேஜிக் இருந்ததுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க சொன்னது அந்த கேரக்டர் கேட்கும்போது ஐ திங்க் இட் வாஸ் சம்திங் எல்ஸ். நானே வீடியோ பார்க்கும்போது நான் இவ்வளவு கிளியரா பேசினேனா, நான் எப்படி அழாம இருந்தேன், அழுக வந்தது. அது நான் கண்ட்ரோல் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பட் ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட். ஸோ ஐ ஃபீல் லைக் எல்லா பெண்ணுக்கும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. அது நீங்க அது வெளில கொண்டு வந்தா மட்டும் போதும். இட்ஸ் நாட், ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ஈஸி. I hope no girl is ever pushed to this level of bullying and harassment to bring this out. In the extreme ku pove thevilla, but I'm saying in case adu irukku, you don't have to expect anybody to talk for you. Okay. So நீங்க சொல்றது இதை நான் வந்து ரொம்ப பெருசா பண்ணல, என்னோட ஆர்டினரியா பண்ணது யார் வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ கௌரி அவர்களே, நீங்க பேசினதும் சரி, ஸோ நீங்க அடுத்தது படங்கள் சரி எல்லாமே பாசிட்டிவாகவே அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ட் கேட்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.